பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அப்படின்னு சொன்னாலே இந்த உலகமே புசிப்பும் குடிப்பும் தான். அந்த புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன், வேற எதுலையும் இல்லை, இவைகளில் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். ஆகவே பிரியமானவர்களே, உண்மையாவே தேவனுக்கு பிரியமான ஊழியக்காரர்களை கண்டுபிடிப்பது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பணும்னு வச்சுக்கோங்களேன். தேவனுக்கு பிரியமான ஊழியர்களை கண்டுபிடிப்பது எப்படி, கண்டறிவது எப்படி என்று ஒரு கேள்வி எழுப்புனீங்கன்னா இதை வச்சுதான். இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தான் தேவனுக்கு பிரியன், மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமா இருக்கிறான். அப்ப தேவனுக்கு பிரியமான ஊழியன் யார் அப்படிங்கிற கேள்வி நான் மீண்டும் கேட்கிறேன். முந்தின வசனத்தை பார்க்கும்போது தெரியுது. அது என்ன இவைகளிலேயும் கேட்டா, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல என்கிற வெளிச்சத்தை பெற்றிருக்கிறவன் தான் உண்மையாகவே தேவனுக்கு பிரியமான ஊழியக்காரன். அதுல புசிப்பையும் குடிப்பையும் நமக்கு வாக்குத்தத்தம் பண்றாங்க பாருங்க. இதோ உனக்கு அது வரப்போகுது, இது வரப்போகுது சொல்லி இந்த புசிப்பையும் குடிப்பையும் பிரசங்கத்துல காண்பித்து கொடுக்கிறவன் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்ல. அவன் வேணா ஊழியக்காரன் சொல்லி பட்டங்களையும் பதவிகளையும் பின்பாக முன்பாக போட்டுக்கிடலாமே ஒழிய, டைட்டில்ஸ், நேம், ஃபேம், டைட்டில்ஸ், இதெல்லாம் பொசிஷன், இது எல்லாத்தையும் போட்டிருக்கலாமே ஒழிய, ஆனால் அப்படிப்பட்ட மனிதன் தேவனுக்கு பிரியமான ஊழியக்காரன் அல்ல அப்படிங்கிறது இங்க திட்டவட்டமா காண்பிக்கப்படுது. அதனால தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் சரியான ஊழியனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து உலகத்துக்கான பேச்சு இருக்காது. இந்த உலகத்தை அனுபவிக்கிற காரியங்களை குறித்து, இந்த உலகத்தின் புசிப்பு குடிப்புனாலே நமக்கு தெரியும், அது வயிற்று சம்பந்தப்பட்டு, சரீரம் சம்பந்தப்பட்டு. புசிப்பு குடிப்புனாலே சரீரம் சம்பந்தப்பட்டு. எதுக்காக உழைக்கிறோம், எதுக்காக படிக்கிறீங்க கேட்டா எல்லாமே ஒரு காலகட்டத்தில் என்னதுன்னா நல்ல புசிச்சு குடிச்சிருக்கிறதுக்கு தான். நல்ல புசிப்பு குடிப்புனா என்ன, நல்ல வாழ்றதுக்கு, நல்ல சரீரத்தை பேணி காப்பாற்றுவதற்கு. அப்ப இந்த பூமியில சரீரத்தை பேணி காப்பதற்கு வேண்டிய வார்த்தைகளை பிரசங்கமாக, அதுவும் தேவ செய்தியாக சொல்லுகிறவர்கள் தேவனுக்கு அல்ல சாத்தானுக்கு ஊழியம் செய்கிறார்கள். இதை ஊழியர்கள்ட்ட தானே பேசணும், எங்களிடத்துல சொல்றீங்க அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நாம் விழிப்புள்ளவர்களா இருக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் நம்மை தேவனுக்கு நேராய் கொண்டு வருகிற ஊழியக்காரர்கள் தான் கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரர்கள். ஆகவேதான் இங்கே ஆண்டு அழகான வெளிச்சத்தை தர்றார் பாருங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அப்போ டைரக்டா சொல்லிருக்கலாமே, தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாக சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிருக்கலாமே. அவ ஏன் கலையை காமிச்சு கொடுக்கிறார், ஏன் பிழையான ஒன்றை காமிச்சு கொடுக்கிறார், ஏன் அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம அதை கவனிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா சிலர் என்ன நினைச்சிருவாங்கன்னா, இந்த பூமியில நல்லா வாழ்ந்து இருக்கிறது, அந்த சரீர பிரகாரமான நன்மைகளை அனுபவிச்சிருக்கிறது தான், சரீரத்தினுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக்கப்பட்ட நிலைமையில காணப்படுவதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை அறிகிற அறிவு, அல்லது தேவனை அறிகிற அறிவு, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அனுபவம் என்று சொல்லி தவறா எண்ணிவிடக் கூடாதுன்னு சொல்லிதான் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரு போட்டு விடுறார். இன்ட்ருன்னு சொல்லுவீங்க, ஒரு தவறு போட்டு விடுறார். பெருக்கல் அடையாளம் போல ஒரு தவறு போட்டு விடுறார். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, தப்பு அப்படின்னு சொல்லி தப்புன்னு போட்டு விடுறார். அதுக்கு அடுத்து டிக்கு போட்டு விடுறார். நம்ம பாஷையில சொன்னா ஒரு டிக்கு போட்டு விடுறார். என்னன்னா, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. அப்ப நீதி, சமாதானம், சந்தோஷம், இதை நீங்க பார்க்க முடியுமான்னு பார்த்தா கண்ணால பார்க்க முடியாது. நீதி, சமாதானம், சந்தோஷம். உள்ளான வாழ்க்கையில தேவ நீதி அனுபவிக்கிறது, தேவன் நமக்கு கொடுக்கிற சமாதானத்தை அனுபவிக்கிறது, பரிசுத்தாவினால் உண்டாகிற ஒரு சந்தோஷம். இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்தா, என்னுடைய எல்லா பாவங்களும் எனக்கு மன்னித்தா, என்னுடைய ஒட்டுமொத்த பாவ வாழ்க்கையையும் கல்வாரி சிலுவையிலே அவர் சிதைத்து விட்டா. இப்படிப்பட்ட வெளிச்சத்துல எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் பாருங்க. இப்படிப்பட்ட சத்தியத்தை அறிகிற அறிவுல நமக்கு உண்டாகிற சந்தோஷம் தான் பரிசுத்தாவினால் நமக்கு கிடைக்கிற சந்தோஷம். அதனால ஸ்டார்டிங்ல முதலே சொல்லிட்டாரு, அது புசிப்பும் குடிப்பும் அல்ல. அப்ப இதுல நம்ம கவனிக்கும் போது எப்படி தெரியுதுன்னா, இன்னொரு வெளிச்சத்தின் தேவன் சொல்றாரு. என்னன்னா, அதாவது காணப்படுகிறவைகள் தான் புசிப்பும் குடிப்பும், காணப்படாதவைகள் தான் நீதி, சந்தோஷம், சமாதானம். நீதி, சமாதானம், சந்தோஷம். அப்போ காணப்படுகிறவைகளா காணப்படாதவைகளா? அதான் இயேசுவானவர் சொல்லும் போது, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல அப்படின்னு சொல்லி சொன்னார். இவ்வுலகத்துக்குரியது அல்ல. நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லனே, கல்வாரி சிலுவையில மூன்று கல்வாரியில 3 சிலுவை இருக்கு. கல்வாரியில எத்தனை சிலுவை இருக்கு? 3 சிலுவைகள் இருக்கு. ஒரு சிலுவை மட்டும் இல்ல, 3 சிலுவைகள் இருக்கு.
நடுமத்தியிலே கிறிஸ்துவானவர் பலியாய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். எந்த ஒரு பாவமும் செய்யாதவராய், குற்றமற்றவராய், மாசற்றவராய் அவர் பலியாய் தொங்கிட்டு இருக்கிறார். அவருக்கு வலது மற்றும் இடது அந்த ரெண்டு பக்கத்துல ஒவ்வொரு கல்லனா ரெண்டு கலர்கள் என்ன செய்றாங்க, குற்றவாளிகள் அவங்க செஞ்ச தப்புக்காக அவங்க தண்டனை அனுபவிக்கிறாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த 3 சிலுவையில இங்க 3 மனிதர்கள் இருக்காங்க. இவங்க விட்டு செல்லுகிற படிப்பினை என்னன்னு கேட்டா, நல்லா பாருங்க, கிறிஸ்துவானவர் நம்ம எல்லாருடைய பாவங்களையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியா வெளிப்பட்டா. சைடுல 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த 2 பேரும் நம்ம உற்று கவனிக்கும் போது நமக்கு என்ன ஒரு வெளிச்சத்தை தேவன் தர்றாருன்னா, இதுதான் அவருக்கு வலது இடது பக்கம் இருக்கக்கூடிய 2 நிலைப்பாட்டை கொண்டிருக்கிற, 2 அனுபவங்களை கொண்டிருக்கிற, அல்லது 2 விதமான கிறிஸ்தவ கூட்டத்தை அது வெளிப்படுத்துகிறது. வேற ஒண்ணும் இல்ல. ஒரு மனுஷன், நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, ஒரு மனுஷன் பாவத்துல மரிக்கிறான் அப்படின்னா, ஒரு மனுஷன் நினைச்சான் பாவத்துல மரிக்கிறான். இன்னொரு மனுஷன் இருக்கானே, அவன் பாவத்துக்கு மரிக்கிறான். நடுவுல நிக்கிறாரு, அவர் பாவத்திற்காக மரிக்கிறார். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷன் பாவத்துல மரிக்கிறான். பாவத்துல மரிக்கிறவன் தான் நீர் எங்களை ரட்சிக்க கூடாதான்னு கேட்கிறானே. என்ன பாவத்துல மரிக்கிற ஒருத்தர் இருக்கிறான், பாவத்துக்கு மரிக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் தான் மனம் திரும்பின அந்த குற்றவாளி. அவன் எப்படி மாதிரி பாவத்துக்கு மரிக்கிறான்? ஆமா, தன் செஞ்ச தவற உணர்றான், பாவத்துக்கு மரித்த நிலைமைக்கு வந்துட்டான். நடுவுல இருக்கிற ஒரு பாவத்திற்காக மரிக்கிறான். அப்ப ஒன் டைட் இன் சின், ஒன் டைட் டு சின், அண்ட் ஒன் டைட் ஃபார் சின். இன், டு, ஃபார், 3 வார்த்தையில இது வித்தியாசப்படுது. நம்ம தான் அதை கவனிக்கணும். அப்ப பாவத்துக்காக, நம்முடைய பாவத்திற்காக கிறிஸ்து மரித்தார். இங்க வலது இடது புறத்துல உள்ளவங்களை பார்த்தா ஒருத்தன் பாவத்துல மரிக்க, ஒருத்தன் பாவத்துக்கு மரிக்கிறான். உண்மைதானே? ஒட்டுமொத்த பாவம் அவனுக்கு நிராகரிக்கப்படுது. ஏன்னா அவன் பாவத்துக்கு மரிச்சான். இது எதுக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு கேட்டா, எதை வச்சுதான் தீர்மானிக்கப்படுதுன்னு கேட்டா, கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்துவானவர் நடுவில் இருக்கிறார். வலது இடதுபுறம் பார்க்கும்போது இதுதான் பிரியமானவர்களே, இக்காலத்தினுடைய கிறிஸ்தவ வட்டாரம் இதுதான். ஒரு கூட்டம் என்ன செய்யுது, பாவத்துல மரிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு கூட்டம் என்ன செய்யுது, அவர் பக்கத்துல இருந்தா பாவத்துல மரிச்சுக்கிட்டு இருக்கு. அவர் பக்கத்துக்கு வந்துதான் பாவத்துல மரிச்சிட்டு இருக்கு. இன்னொரு கூட்டம் என்ன செய்ய தெரியுமா, பாவத்துக்கு மரிக்கு. இப்ப நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்லன்னு சொல்லி ஏன் சொன்னார் அப்படின்னா, புசிப்பும் குடிப்புங்கிறது பாவத்துல மரிக்கிற வாழ்க்கையை குறிக்கும். இந்த உலகமே சதம் என்று வாழ்கிற, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற, இந்த உலக பொருட்களை நாடுகிற, ஆண்டவர் சொன்னார், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகையனாகிறான்னு சொல்லி யாக்கோபு 4வது அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இந்த மனுஷன் எதிர்பார்த்துல என்ன தெரியுமா, சரீரத்து கனவுகளுக்காக வாஞ்சிக்கிறான். விடுதலை வேணும், அவன் ஆத்ம விடுதலை வாஞ்சிக்கல. நீ கிறிஸ்துவானா என்ன செய்யும், என்னையும் ரட்சிங்க அப்படி என்ன சொல்றான், இந்த சரீர பிரகாரமானதுல எனக்கு ஒரு நன்மை கிடைக்கணும், சரீரத்துல இப்ப எனக்கு ஒரு விடுதலை வேணும், சரீர நன்மைக்காக உம்மிடத்துல வந்திருக்கிறேன். அவன் பாவத்திலே மரிச்சுட்டான். ஆனா ஒரு மனுஷன் பாவத்தை குறித்து மனசாப்பட்டான் பாத்தீங்களா, இன்னொரு கல்லன், அவன் எதுக்கு மரிக்கான் தெரியுமா, பாவத்துக்கு மரிக்கிறான். அதான் நம்ம அடையாளத்தை பார்க்க வேண்டியது இருக்கு. அதாவது டையிங் இன் சின் அண்ட் டையிங் டு சின். பாவத்துல மரிக்கிறது அது 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 அருவருப்பான வாழ்க்கை. பாவத்துல மரித்திருக்கிறது அது ஆக்கின தீர்ப்பு அடைந்த வாழ்க்கை. பாவத்துக்கு மரிக்கணும், அதான் முக்கியம். நம்ம பாவத்துக்கு தான் என்ன செய்யணும், மரிக்கணும். அப்ப கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமா அங்க 2 விதமான வெளிச்சம் இருக்கு. ஒருத்தர் என்ன செய்யறான், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர்றான் பாருங்க. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்றாரு பாருங்க. லக்கியஸ்ட் பர்சன் சொல்லணும். He is the luckiest person. He is the luckiest person we have ever seen அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டசாலி. அப்ப நான் அதுல வித்தியாசத்தை நான் பார்க்க வேண்டியது இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறவன் யாரு? அதனாலதான் வாயிலிருந்து வருது, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்துக்கு வரும்போது அடியன் என்ன செய்திடணும். அப்ப அவனுக்கு நோக்கம் எதா இருக்கு பாத்தீங்களா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தது. ஆனா இந்த கல்லனுக்கு எதை குறித்து தெரியுமா, சரீரத்திலிருந்து என்ன காப்பாற்ற மாட்டாரா. இன்னைக்கு அதனால 2 வித கூட்டத்தார் இருக்காங்க.
சரீரத்தில் எனக்கு சுகம் கிடைக்கிறாதா, எனக்கு சரீரத்துக்கு வேண்டிய துணிமணிகள் ஆண்டவர் நல்ல விலை உயர்ந்த துணிமணி தந்துட மாட்டாரா, இந்த சரீரத்துக்கு வேண்டிய பணம் தந்துட மாட்டாரா, சரீரத்துக்கு வேண்டிய வேலை தந்துட மாட்டாரா, இந்த சரீரத்தின் தேவைகளை பூர்த்தி செஞ்சிட மாட்டாரா, இந்த தலைவலி சரியாக்க மாட்டாரா, கால்வழியை சரியாக்க மாட்டாரா. நிச்சயமா எல்லாத்தையும் செய்ய ஒரு வல்லவர். ஆனா நோக்கம் எதை பற்றியது இருக்கு அப்படின்னா சரீரத்துக்கானவர்கள் குறித்தே கவலைப்பட்டு இருக்காங்க. அதான் இயேசுவான தெளிவா சொல்றார், எண்ணத்தை புசிப்போம் எண்ணத்தை குடிப்போம். நம்மளும் புசிப்பும் குடிப்பும் தானே பார்த்துட்டு இருக்கோம். கூடுதலா இதையும் சேர்த்துக்கிட்டார், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு சொன்னாலும் அந்த லைனுக்குள்ளே போக கூடாது. அதை குறித்த யோசனைகளே நீங்க போகாதீங்க. எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். நமக்கு நேரிட்ட வேலையை முழு பலத்தோடு தேவ ஒத்தாசையிலே அவரை சார்ந்து கொண்டு அவருடைய ராஜ்யமே நமக்கு பிரதானமானது என்கிற அந்த நோக்கத்தோடு கூட நாம் செய்யும் போது இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பொறுப்படுத்துகிறார். தேவன் கல்வாரியில ஒரு 2 கூட்டத்தை காமிச்சு கொடுக்கிறார். பாவத்துல மரிக்கிற மனுஷன், பாவத்துக்கு மரிக்கிற மனுஷன். நம்ம எந்த இடத்துல இருக்கணும் சொல்லுங்க? நம்ம எந்த இடத்துல இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. பாவத்துக்கு மரிக்கிறவங்களா இருக்கணும். பாவத்துல மரிக்கிறவங்கன்னா நம்ம ஆக்கின தீர்ப்பு, நமக்கு நரகம், தேவனற்ற வாழ்க்கை, ஜீவன் இல்லாத வாழ்க்கை, இருளடைந்த வாழ்க்கை, அந்தகாரம் அந்தகாரம் அந்தகாரம். ஆனால் பாவத்துக்கு மரிக்கணும். இப்ப அந்த மனுஷன் பாருங்க பாவத்துக்கு மரிக்கிறான். ஏன் அப்படின்னா எதுக்கு இந்த பாருங்க, தன் பாவத்தை குறித்து உணர்வு அடைகிறான். நமக்கு தெரியும், லூக்கால் எழுதப்பட்டிருக்கு, தன் பாவங்களை குறித்து உணர்வு அடைகிறான். லூக்கா 23 வாசிக்கிறோம். நாமும் நியாயமானபடி தண்டிக்கப்படுகிறோம். எவரோ தகாதவைகள் ஒன்று நான் நடப்பிக்கவில்லையே, நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படும் சொல்லி தன் பாவத்தை உணர்ந்து மட்டும் இல்ல, உண்மையில சொல்றேன், உண்மையாவே சொல்லட்டுமா, பாவத்தை உணர்ற மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சிந்தையோடு இருப்பான். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சிந்தையோடு இருக்கிற மனுஷன் உண்மையாவே தன் சொந்த பாவங்களுக்காக மனஸ்தாபப்படுவான். தேவ சமூகத்துல நம்ம ஒரு அர்ப்பணிப்போட தான் நம்ம நினைச்சு போறோம், கர்த்தரை ஆராதிக்க போறோம். அதுக்கு முன்பாக இந்த சத்தியங்களை தியானித்து பாருங்க. நம்ம மாசத்துக்கு ஒரு நாள் தான் இப்படி கூடி வர்றோம். அதனாலதான் நான் நல்ல திரளான வசனங்களை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பெரிய வாஞ்சிய தேவன் தந்தா. வசன வெளிச்சத்துல நம்மளுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ளணும். நீங்க நம்ம கொஞ்சம் பேர் இந்த இடத்துல கூடி வந்தாலும் நீ தேவனுக்கு மகிமையா நம்ம இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். அப்போ ஆண்டவர் அங்க வெட்ட வெளிச்சம் என்ன சொல்றாரு, எனக்கு வலது இடதுன்னு சொல்லி 2 கூட்டம் இருக்கு. இதே போல 2 கூட்டம் இருக்கு. நமக்கு தெரியும், மத்திய 25வது அதிகாரத்திலையும் அங்கே அவர் தமது வலது பக்கம் இடது பக்கம் சொல்லி 2 கூட்டத்தை காமிக்க. ஒரு கூட்டம் ஆஸ்வதிக்கப்பட்ட கூட்டம், ஒரு கூட்டம் சபிக்கப்பட்ட கூட்டம். 2 கூட்டமே தேவன் அறிஞ்சு வச்ச கூட்டம் தான். ஆனா ஒரு கூட்டம் வாழ தெரியாம வாழ்ந்துட்டு, இன்னொரு கூட்டம் சரியா வாழ்ந்துட்டு. அப்ப இன்னொரு கூட்டம் என்ன எதுக்காக கண்டிக்கிறான்னா, அவன் சுயநலம் கொண்டவனாவே வாழ்ந்துட்டான், பிறரை கவனிக்கவே இல்லை. அப்ப தனக்குன்னு சொல்லியே இருந்துட்டான், தன்னுடைய சரீரத்தை மேம்படணும் இதிலே இருந்துட்டான். தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரியமா என்ன நடக்கணும், தேவனுக்கு பிரியமா எப்படி நடக்கலாம் அப்படிங்கறத அவன் உணரவே இல்லை. இதுலதான் பிரியமானவர்களே, இந்த ரோமர் 14, 17, 18 ஆகிய வசனங்கள்ல பார்க்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியின் சமாதானம் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தான் தேவனுக்கு பிரியமானவன், மனுஷன் அங்கீகரிக்கப்பட்டவன். அப்ப தேவனுக்கு பிரியமான ஊழியம் எது? தேவனுக்கு பிரியமான ஊழியன் யார்? தேவனுக்கு பிரியமான கிறிஸ்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி நாம் பார்ப்போமே, ஆனால் அவருடைய நோக்கம் புசிப்பும் குடிப்புமா இருக்கவே இருக்காது. அவருடைய நோக்கம் எல்லாம் அவர் தருகிற சந்தோஷம், அவர் தருகிற சமாதானம், அவர் என்னை கொண்டு இந்த பூமியில நடப்பிக்கிற நீதியான கிரியைகள், இதையே சார்ந்திருப்பான். அவர் என் மூலமா அந்த நீதியை வெளிப்படுத்துவார், எனக்குள்ளே சந்தோஷத்தை தருகிறார், சமாதானத்தை தருகிறார். ஒரு நபர்கிட்ட போய் சொல்லுவோம், உங்களுக்கு 10 கோடி ரூபாய் பணம் தந்துருதோம், நீங்க சாகுற வரைக்கும் நீங்க அதை நல்லா வச்சுக்கோங்க, இலவசம். ஆனால் ஒரு கண்டிஷன், 10 கோடி ரூபாய் பணம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம், ஆனா ஒரு நாள் கூட உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷம் கிடையாது. ஆனா இன்னொரு மனுஷனுக்கு 1 ரூபா கூட கொடுக்கல, ஆனா அவனுக்கு வாழ்நாள் ஃபுல்லா அவனுக்கு 1 ரூபா கூட கிடையாது, ஆனா வாழ்நாள் ஃபுல்லா சந்தோஷமும் சமாதானமும் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னா யார் பாக்கியசாலியா இருப்பான்னு நினைக்கீங்க? 10 கோடி பெற்ற மனுஷனா, இல்ல 1 பைசா கூட பெறாமல் சந்தோஷத்தை சமாதானத்தையும் கடைசி வரைக்கும் வரமாக பெற்றுக்கொண்டானே அந்த மனுஷன் பாக்கியசாலியா? ஒன்றும் பெறாதவன் தான் பிரியமானவர்களே. அதனாலதான் சந்தோஷம் சமாதானம், நீங்க அதான் ரொம்ப முக்கியம். அதாவது சில சொல்லுவாங்க, கஞ்ச குடிச்சாலும் இப்படி குடிக்கணும்னு சொல்லுவாங்க, நிம்மதியா குடிக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த உலகம் ஒரு மாயை, பிரியமானவர், இலூஷன், மிராஜ்னு சொல்லுவாங்க, ஒரு காணல் நீர் போன்றது. அது பார்க்க தான் தண்ணீர்ந்தமா இருக்கும், ஆனா அது கிட்ட போனா நம்மளை ஏமாத்திரும். It disappears suddenly. இங்கேயும் நாம் பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அப்ப இதை நம்ம சிந்திக்கணும், இதை மனதில் நிறுத்திக் கொள்ளணும்.
அவன் ஒரு மனுஷன் ஏன் கைவிடப்பட்டு போனான்? 2 பேர்ல ஒருத்தன் ஏன் கைவிடப்பட்டு போனான்? அவன் சரீரத்துக்கானவைகளே யோசிக்கான், இன்னொருத்தர் யோசிக்கான் தெரியுமா? அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவா, தேவனுடைய ராஜ்யத்தை நினைச்சிருங்க அப்படின்னு சொல்றான். என் பாவங்களுக்கு அவன் மனஸ்தாபப்பட்டான். அவனுடைய கண் பார்வை, அவனுடைய நோக்கம், அவனுடைய சிந்தெல்லாம் எதை பற்றி இருக்கு பார்த்தீங்களா? அவருடைய ராஜ்யம். அப்பதான் பாக்குறாரு, இவன் ஏன் ராஜ்ய பாவத்துக்காக மனஸ்தாபப்படுறான், ஏன் ராஜ்யத்தை குறித்து பேசுறான்? நான் உயிர் தெளிவுங்கிறது அவனுக்கு தெரியுது, நான் மரித்தவர்ல உயிர் தெளிவுங்கிற எல்லாத்தையும் தெளிவா படிச்சு வச்சிருக்கான்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பார். அது மற்றவனுக்கு கிடைச்சதா? இந்த ஆசீர்வாதம், இந்த பாக்கியம் மற்றவனுக்கு கிடைச்சதா? இல்ல. காரணம் என்ன அப்படின்னா, அவன் சரீரத்துக்கானவைகளை குறித்து மட்டும்தான் பேசி அவரே இகழ ஆரம்பிச்சுட்டான். சரீரத்துக்கானவைகளை நீ சந்திக்கல, அப்ப நீ என்ன கிறிஸ்து? அவரை கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கான். இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் அப்படிதான், தேவனுக்கு வைராக்கியமா இருப்பார். 2007, 2008 நான் கண் கூட பார்த்திருக்கேன், பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன், புறம்பட்ட மாதிரிதான். இவ்வளவு இப்படி ஒரு ஆண்டவருக்கா வாழ்றாருன்னு சொல்லி கொஞ்ச நாள் கழிச்சு அவரை பார்க்க வீடியோ கணேஷ் போயில ஏதோ இதெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. என்னன்னு சொல்லி பேசுறேன், இந்த இயேசுவே எனக்கு வேண்டாம்னு சொன்னார். நாங்க அவரை பார்த்து பிரமிச்சிருக்கிறோம், வேண்டாம்னு சொன்னார். ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்க, உங்களுக்கு எவ்வளவு பயங்கரமா நிப்பீங்க, இந்து குடும்பத்துல இருந்து இயேசு ஏற்றுக்கொண்டு எப்படி பின்வாங்கி போயிட்டீங்க கேட்கும் போதுதான், என் சரீரத்துல ஆண்டவர் ஒரு சுகத்தை தரல, அதனால அவர் வேண்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். இதான் ஒரே ரீசன். இதான், இது கூட தெரியல பாருங்க. சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள் பைபிள்ல இருக்கு. எபிரேயர் 11வது அதிகாரம் 35, 36, 37 வாசிக்கும் போது பார்க்கிறோம், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டாங்களாம். இப்ப சரீரத்தில் எனக்கு விடுதலை வேண்டாம்பா, நான் செத்து கூட போறேன், அவரு ராஜ்யம் தான் எனக்கு முக்கியம் சொல்லி வைராக்கியமா இருந்திருக்காங்க. அவர் சொல்ற பதில பாத்தீங்களா? என் சரீரத்துல ஒரு பலவீனம் இருந்துச்சு, ஆண்டு எனக்கு சரியாக்கல, சுகம் கொடுக்கல, அதனால இந்த ஆண்டு எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு இப்படிதான் இன்னைக்கு கிறிஸ்தவங்க இருக்காங்க, சரீர சுகம். நான் சொல்ல, இன்னைக்கு செத்தாலும் அப்படி ராஜ்யத்தில் இருப்போங்கிற ஒரு பெரிய நிச்சயத்தோடு வாழணும். அதான் தரமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்க ஆண்டு அது செய்யலையே, இது செய்யலையே, எனக்கு இவ்வளவு தரலையே. தெரு ஓரங்கள்ல பாருங்க, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட 10 ரூபா கிடைக்காதா ஒரு டீ குடிக்க அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் இருக்காங்க. அவங்கள விட நம்ம என்ன துரதிர்ஷ்டசாலிகளா, துர்பாகியசாலிகளா? எவ்வளவு மேன்மையா வச்சிருக்காரு பாருங்க. எவ்வளவு நாள் கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம், கஞ்சி குடிச்சு நன்றி சொல்லலாம். கஞ்சி கூட கிடைக்காம எத்தனை பேர் இருக்காங்களே. தேவனுக்கு எவ்வளவு நன்றி உள்ளவங்களா இருக்கலாம். அப்ப நம்முடைய நோக்கம் எதா இருக்கணும் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம். அதனாலதான் பிரியமானவர்களே, அந்த காலத்திலேயே யோவான் அப்போஸ்தலன், பேதுரு அப்போஸ்தலன், பவுல் அப்போஸ்தலன், இவங்கெல்லாம் அக்காலத்திலே அந்தி கிறிஸ்துகள் இருந்தாங்க, கள்ள கிறிஸ்துகள் இருந்தாங்கன்னு ஏன் சொன்னாங்க? இயேசுவானவர் வரப்போகிற காலத்து குறித்து சொன்னார். கள்ள கிறிஸ்துகள் எழும்பி அநேகர் வஞ்சிப்பார்கள், கள்ளத்திற்கு எழும்பி அநேகர் வஞ்சிப்பார்கள், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பார்கள் சொல்றாரு. காரணம் எதுக்காக கேட்டா, இப்படிதான் சொல்லுவாங்க, இதோ கிறிஸ்து அங்கே இருக்கிறார், இதோ கிறிஸ்து இங்க இருக்காரு, நம்பாதீங்கன்னு சொல்றாரு. நீங்க அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. நாகர்கோவில் ஒரு கூட்டம் இருக்கு, அதுக்கு பெரிய ஒரு பேனர் அடிச்சிருக்காங்க, எனக்கு போட்டோ அனுப்பியிருந்தாங்க ஒருத்தங்க. இவங்க அனுப்புனாங்களா யார் அனுப்புனாங்க தெரியல, ஒரு அனுப்பியிருக்காங்க. அதில் பார்க்க கார், வாகனம் மற்றும் பழுது எதுவும் வராமல் அது நல்லா இருப்பதற்கு பிரார்த்தனை திருவிழா. அதுல கார் படம், பைக்கு படம், உண்மையாவே என் போன்ல இருக்கு, என் போன்ல அப்படி அந்த படம் இருக்கு. காரு, பைக்கு, லாரி எல்லாம் இது விபத்து எதுவும் நடக்காமல், இதுல பழுது எதுவும் வராமல் இருக்க பிரார்த்தனை திருவிழா. ஊழியக்காரன் பெரிய படம் போட்டு அன்புடன் அழைக்கும் சபை போதகர், விசுவாச மக்கள், அப்படி விசுவாசிகள் போட்டிருக்காங்க, சபை விசுவாசிகள் போட்டிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு போயிட்டாங்க பாத்தீங்களா? இந்த சரீரத்துக்கானவைகளையே மேன்மைப்படுத்த சென்னையில சொல்ல வேண்டாம், எக்கச்சக்கமா இருக்கு. குழுக்கள் முறையில பம்பர் பரிசு கொடுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா பண ஆசை, பண ஆசை எல்லா தீமைக்கு வேற இருக்கு. பணம் பணம் பணம்னு சொல்லி இப்ப ஏதாவது ஒரு சீட்டு நடத்துற மாதிரி ஏதாவது ஒரு கொடுங்க, ஒரு குழுக்கள் உங்களுக்கு ஒரு பிரைஸ் கொடுத்துருன்னு சொன்னா அதுல எவ்வளவு கமிஷன் அடிக்கலாம்னு சொல்லி இன்னைக்கு அப்படி ஆயிட்டு. இன்னைக்கு பிரியமானவர்களே, சரீரத்துக்கானவைகளை குறித்து ஒரு ஊழியக்காரன் பேசலாம் அப்படின்னா நீங்க ஜாக்கிரதை உள்ளவங்களா இருங்க. அது நிச்சயமாவே நம்மளை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக நடத்தாது, தேவனுக்கு நேராக நடத்தவே நடத்தாது. சரீரத்துக்கானவைகளை யார் பேசினாலும் சரிதான், அதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் நீங்க கேளுங்க, நீங்க அதை கேட்கணும், இதை கேட்கணும். இல்ல இல்ல, அப்படி போடல, அவருக்கு தெரியப்படுத்தணும்னு போட்டிருக்கு, அவ்வளவுதான். அந்த ஒரு இதெல்லாம் இருக்குப்பா, என் பிரச்சனை இப்படி இருக்கு, நீங்க பாத்துக்கங்க, அவ்வளவுதான். எனக்கு இவ்வளவு தந்தை ஆகணும். அது சில இப்படிதான் சொல்லுது, ஆண்டு எனக்கு ஒரு காரை காண்பித்தா,
ஒரு காரை காண்பித்து, அதே கார் தான் எனக்கு வால்வோ காரு, அந்த கார் பேர் வால்வோ, அந்த கார் பேர் இனோவா கிறிஸ்டா, அந்த கார் பேர் இனோவா ஹைக்ராஸ். அது எனக்கு ஆண்டவர் காமிச்சாரு, இந்த கார் தான் தரப்போறேன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. நான் சொல்றேன், அது எந்த கடவுள் அப்படின்னு கேட்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. இந்த இம்மைக்கான காரியங்களை காண்பித்து கொடுக்கறதுல நீங்க ஒரு ஊழியரை நீங்க அடையாளம் கண்டுகொள்ளலாம். அதனாலதான் பிரியமானவர்களே, நாம் உண்மையாகவே இந்த தேவனுடைய ராஜ்யத்தை படிக்க வேண்டும். அதனாலதான் நான் அந்த கல்வாரியில பார்க்கும்போது பாவத்துக்காக மரித்தவர் நிக்கிறாரு. அவருக்கு வலது இடது புறத்தை பார்த்தா 2 கிறிஸ்தவ கூட்டங்களுக்கு அடையாளமா 2 மனிதர்களை திருஷ்டாந்தம் ஆண்டவர் காண்பிக்கிறார். ஒருத்தன் பாவத்துல மரிக்கிறான், இன்னொருத்தன் பாவத்துக்கு மரிக்கிறான். ஒருத்தன் அங்க பிட் ஆயிட்டான், தேவனுடைய ராஜ்யத்துக்கு பாத்திரன் ஆயிட்டான், இன்னொருவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அபாத்திரன் ஆயிட்டான். எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒருத்தன் தன் சொந்த பாவத்துக்காக மனஸ்தாபப்படுறான், தேவனுடைய ராஜ்யத்தை நினைச்சு பார்க்கிறான். அவருடைய ராஜ்யம் அவனுக்கு முன்னால இருக்கு, பாவத்துக்காக மனஸ்தாபப்படுறான், அவருடைய ராஜ்யத்தை குறித்து யோசிக்கிறான். இங்க ஒரு மனுஷன் சரீரத்துக்கானவைகளை மட்டும்தான் முன்னிறுத்தினான், அவுட். அப்படிப்பட்ட மனுஷன் அவுட். நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இது ஏதோ சாதாரணமா காமிக்கப்பட்டு நினைச்சாங்க, இதெல்லாம் ஞான அர்த்தம் உள்ளவைகள். இப்படிதான் இருக்கிறாங்க. அவருக்கு வலது இடது புறமா இப்படிப்பட்ட 2 கூட்டம் இருக்கு. நாம் எந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள்? தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்பதை இன்னைக்கு உணர்ந்தவர்களா நாம் தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க போகிறோம். நம் இருக்க இடத்துல கண்களை மூடி நம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஆண்டவருக்கு நாம் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து இந்த ஆராதனை பகுதியை நாம் நிறைவு செய்ய போகிறோம். நாம் யாவரும் தேவ சமூகத்திலே கண்களை மூடி, ஆண்டவரே எவ்வளவு நல்லவர், ஆண்டவரே உடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். ஆண்டவரே உடைய விலையேற பெற்ற வார்த்தைகளின் வெளிச்சத்தை எங்களுக்கு தருகிறீர். நாங்கள் மிகவும் கவனம் உள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டுமே. மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று கொலோசியர்ல பார்க்கிறோமே. ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம்பா. ஆண்டவரே, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தவர்கள் முகங்கள் வெட்கப்படுவது என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர், இந்த பிரகாசம் இருக்கணும்பா எங்க வாழ்க்கையில. உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் பிரகாசம் அடையணும் ஆண்டவரே. உலகத்தை நோக்கி பார்த்தல்ல, உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் பிரகாசம் அடைய வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பெரியவனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அதை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாவத்திலே மரித்தவர்களாய் அல்ல, சரிய பிரகாரமான காரியங்களிலேயே கவலைப்பட்டு அதுல மரித்தவர்களாய் அல்ல, பாவத்துக்கு மரித்தவர்கள் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்துல நிலை நிற்கணுமே. பாவத்தில் மரித்தவர்களாய் அல்ல, not being dead in sin but to be dead to sin. பாவத்திற்கு மரித்தவர்களாய் காணப்பட வேண்டுமே. ஆண்டவரே, இந்த வித்தியாசத்தை நாங்கள் அங்கே கவனிக்கிறோம் ஆண்டவரே. தப்புனே, விலையேற பெற்ற கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. விலையேற பெற்ற கரத்தில் அர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே. எங்களை இவ்வளவாய் நேசித்து நடத்தினீரே, இவ்வளவாய் நேசித்து நடத்தி இன்னும் இந்த வசன வெளிச்சத்திலே நடத்துங்கப்பா. இந்த உலக வாழ்க்கை எவ்வளவு தற்காலிகமானது. எங்களுடைய நோக்கம், எங்களுடைய சிந்தை, எங்களுடைய எதிர்பார்ப்பு, எங்களுடைய விருப்பம், எங்களுடைய ஏக்கம், தாகம், எங்களுடைய எல்லா உணர்வும் உடைய ராஜ்யத்தை பற்றியே காணப்படட்டும் ஆண்டவரே. உடைய ராஜ்யத்தை பற்றியே காணப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. எவ்வளவு கவனமா நடக்கணும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உடைய விலையேற பெற்ற கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு என்னுடனே கூட பிரதிஷ்டை பண்ண எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். He was the luckiest person அப்படி சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலி.
வேற ஒண்ணும் இல்ல பிரியமானவர்களே. இந்த பூமியில இந்த மனுஷன் வாழ்க்கையில பார்க்கிறது போலதான் பாவங்களுக்காக, சொந்த பாவங்களுக்காக மனஸ்தாவப்படுவதும், தேவன் ஒரு பாவமும் செய்யாதவர், நானும் பாவிங்கிற அந்த உணர்வை பெற்று தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி பார்க்கிறேனே, அதுதான் நம்முடைய ராஜ்யத்துக்கு வருவதற்கு ஆயத்தம். அதைத்தான் அவன் செய்தான். இந்த பூமியில தன் பாவங்களை உணர்ந்தான். நம்மிடத்தில் ஏதாகிலும் அன்று இன்னும் உலக பிரகாரமான ஆசாபாசங்களோடு, இன்னும் சரீரத்திலே ஒரு விதமான கோபத்தோடு, எரிச்சலோடு நான் இருக்கிறேனோ, யோசித்து பார்ப்போமா? பிரியமானவர்களே, இந்த பூமியில நாம் எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போக போகிறோம்? 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது. 1 தீமோத்தேயு 6:7 சொல்லுகிறது, நாம் உலகத்திலே ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம், என்பது நிச்சயம். அந்த நிச்சயம் யாருக்கெல்லாம் இருக்கு? பூமியில தேவன் ஒரு பரதேசிய போல தற்காலிகமா நம்மளை வச்சிருக்கிறார், அவ்வளவுதான். இது எந்த நேரத்திலும் கடந்து போய் தான் ஆகணும். எந்த நேரத்திலும் உலக பொருள் அத்தனையும் விட்டுதான் போய் ஆகணும். நிலையான ராஜ்யம் நமக்கு இருக்கிறது, நிலையான கர்த்தர் நமக்கு இருக்கிறாரு. இந்த உணர்வுக்குள்ளே நாம் நிலைத்து இருக்கிறோமா? அப்படி இருப்போமே ஆனால் நம்முடைய நங்கூரம் அங்கே போடப்பட்டிருக்குது என்று சொன்னால் என்ன இழுப்பு வந்தாலும் சரி, அது தன் பக்கமா இழுத்துக்கொள்ளும். எவ்வளவு மாம்ச கிரியைகள் மேற்கொள்ள நினைச்சாலும் தன் பக்கம் அது இழுத்துரும். அது அப்படி இழுக்கப்படுகிறது. அந்த சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறோமா? அதை அனுபவிக்கிறோமா? அதை விசுவாசிக்கிறோமா? அனுபவிக்கிறோமா? ஒப்பு கொடுப்போமா? கொஞ்சம் பேர கூடி வந்தாலும் பணாசை இல்லாதவர்களாய், பொருளாசை இல்லாதவர்களாய், பதவியாசை இல்லாதவர்களாய் இந்த பூமியிலே அவர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை கொண்டவர்களாய், என்னுடைய ராஜ்யத்தையே தேடுகிறவர்களாய், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள் சொன்ன, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் சொல்லல, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள் சொல்றாரு. எவ்வளவு மகிமையான அனுபவம் ஆண்டவரே. அதற்காகத்தான் ஆண்டவர் உண்மையை நீங்க பலியா ஒப்பு கொடுத்தீங்க. அர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகம் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல என்பதை எங்களுக்கு திட்டவட்டமாய் காண்பித்து கொடுத்திருக்கீங்களே. இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்து போனதே இதுதான், புசிக்கிறதும் குடிக்கிறதும் தான் அவங்களுடைய பிரதான நோக்கமா இருந்தது. புசிப்பும் குடிப்பும் எங்களுக்கு அப்படிப்பட்ட புசிப்பு வேணும், இப்படிப்பட்ட குடிப்பு வேணும்னு சொல்லி இப்படி போய் தடம் புரண்டு போனாங்களே. ஆண்டவர், இந்த கானானுக்கு அபாத்திராய் போய் விட்டாங்களே. நாங்களும் ஆண்டவர் புசிப்பும் குடிப்பும் எங்களுக்கு தஞ்சம் என்று சொல்லி நித்திய கானானை நாங்கள் ஆண்டவர் விட்டு விடக்கூடாது. ஆண்டவரே, புசிப்பும் குடிப்பும் என்று சொல்லி நாங்கள் இஸ்ரவேலரை போல புசிப்பும் குடிப்பும் என்று பொல்லாதவைகளை நாங்கள் இச்சித்தவர்களாய் பரம கானானுக்கு அபாத்திரர்களாய் போய் விடக்கூடாது. சமூகத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே, நீங்கள் ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. புசிப்பும் குடிப்பும் என்று சொல்லி தகாதவைகளை இச்சித்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாய் நாங்கள் கானானுக்கு அபாத்திரர்களாய், கானானுக்கு புறம்பாக்கப்பட்டு விடக்கூடாது. எங்களுக்கு வெளிப்படுத்தின வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்கப்பா, தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே. இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார் என்று சொல்லி நாங்கள் விளைகிறவர்களா இருந்துடக்கூடாதுப்பா. பூமியில நீங்க விரும்புகிற வாழ்க்கையை வாழ்ந்துட, ராஜ்யத்தையே நாங்கள் ஆண்டவரை பிரதானமாய் நோக்கினவர்களாய், ராஜ்யத்துக்குரியவைகளையே பிரதானமாய் நாங்கள் தேடுகிறவர்களாய் காணப்பட எங்கள் யாவருக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்க. சகல துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் துதி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.